ஏண்டா கந்து வெட்டி கோய்ந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூகுளோட பிக்சல் 4 பாத்தீங்கன்னா இந்தியால கடைசியா லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. OnePlus நாட் இதை விட பெட்டரான ஒரு ஸ்மார்ட் போன் நீங்க சொல்லலாம். அது உண்மைதான். ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ரெண்டாவது நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒண்ணு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. Realme 7i இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதோட ரெசல்யூஷன் 720p தான், ஃபுல் ஹெச்டி கிடையாது. ஆனால் போன ஜென்ரேஷனில் Realme 6iல ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. நீ அடிக்கிற வெயில சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜோட வரும். அதோட ப்ரைஸ் 12,000 ரூபாய். கம்பெனி பேர் கெடுக்குறீங்கல்ல? அப்படி இல்ல. Realme X7 Pro 5Gங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா, டைவான் மாதிரியான நாடுகளில் கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. இதோட கோரில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000+ங்கிற சிப்செட் தான் இருக்க போகுது. ஹலோ, how are you? அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியை உங்களால் 35 மினிட்ஸில் 0லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் 4500 mAh பேட்டரியை 2 பேட்டரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சாம்சங்கோட கேலக்ஸி S20 FE பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது அக்டோபர் 16 தான் சேல்ஸுக்கு வருது. இதோட ஹார்ட்ல இருக்கிறது எக்ஸினோஸோட 990 சிப்செட் தான். Snapdragon 865 கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப நல்ல டைப் எனக்கு தெரியும். தெரிஞ்சுச்சா? OnePlus 8T பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 லான்ச் ஆக போகுது. இதுவும் சாம்சங் S20 FEக்கு சரியான ஒரு போட்டியாக இருக்க போகுது. கண்ணை புடனில் ஆட வச்சிருக்க, ஓரமா போயிருக்க, மேல வந்து போகுது. சாரி இல்ல. S20 FEல பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் OnePlus 8Tல மெட்டல் கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. சாம்சங் S20 FEல பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 990 சிப்செட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் OnePlus 8Tல Snapdragon 865 சிப்செட் கொடுத்துருக்காங்க. சாம்சங் S20 FE பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் வரைக்கும் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த OnePlus 8T பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண போகுது. அடுத்த நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி தூக்கிடுங்க. ஆக்சுவலாக இது புதிய ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. Redmi 9Cங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, அதை எடுத்து அதுக்கு பேக்கில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை ரிமூவ் பண்ணிட்டா அதுதான் Poco C3. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? இதோட பேஸ் வேரியண்டான 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. சாம்சங் கேலக்ஸி M31 பிரைம்ங்கிற ஒரு புதிய மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை சாம்சங் கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போறாங்க. எனக்கு ஒரு அவமானம்னா அதை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போற?
ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐஃபோன் 12 சீரீஸை அக்டோபர் 13ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. 10, 30, 50, 100, 200, 100 ரூபா கூட இருக்கே. குவால்காம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டான ஸ்னாப்டிராகன் 875 டிசம்பர் 1ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ராசிகள் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ வரவேனா நான் பயந்துருவனா? நீ ஒருத்தரனா ஒருத்தன் ஒரு லாரியா கூட ஆளை கூட்டிட்டு வா. 50 பேர்ல கூட ஒரு மாலை ஓடுறேன். ஷவுமியோட Mi 10Tயும் Mi 10T ப்ரோவும் இந்தியாவுக்கு வராதுன்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக அக்டோபர் 15ஆம் தேதி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், என்னடா நடக்குது இந்த வீட்டில்? ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட்டோட வர்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது. உள்ள அழுவியா இருக்குது. அப்படியே ஓன்னு வாய் விட்டா விடணும் போல இருக்குது. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 13,000 60,000 ரூபாய் வரைக்கும் போகுது. 10 பைசா கூட தர முடியாது. குவால்காமும் ஏசஸும் சேர்ந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நியூஸ் மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.